யூடியூபர் சவுக்கு சங்கர் வீடு சூறையாடப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த வழக்கை மற்றொரு விசாரணை அமைப்புக்கு மாற்ற சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் பரிந்துரை செய்தார். அதன் அடிப்படையில் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள சவுக்கு சங்கர் வீட்டுக்கு சென்ற சிலர் பின்பக்கம் வழியாக கதவை உடைத்து உள்ளே சென்றனர். பின்னர் வீடு முழுவதும் சாணம், கழிவுகள் உள்ளிட்டவற்றை கரைத்து ஊற்றி சென்றனர். தூய்மை பணியாளர்கள் சிலரை சவுக்கு சங்கர் அவதூறாக பேசியதால் இதனால் ஆத்திரமடைந்த சிலர் வீட்டை சூறையாடியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே வீட்டில் தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் சவுக்கு சங்கர் புகார் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன் வீட்டின் மீதான தாக்குதல் பின்னணியில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, காவல் ஆணையர் அருண் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக கூறினார். ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் செல்வ பெருந்தகை அவர்களின் தொடர்பை நேரடியாக அறிந்தவர் அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம். திருவேங்கடம் எங்கே இந்த விஷயத்தை வெளியே சொல்லிவிடப் போகிறாரோ என்பதற்காக செல்வ பெருந்தகை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் திருவேங்கடத்தை கமிஷனர் அருண் பொறுப்பேற்று 3 நாட்களில் என்கவுண்டர் செய்தார். இப்போதும் செல்வ பெருந்தகை காப்பாற்றுவதற்காகத்தான் என் மீது அந்த சுத்திகரிப்பு தொழிலாளிகளை அவதூறாக பேசினேன் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது.